So, hi everyone, welcome back to my channel. ஸோ இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 கிட்ட ஆகிட்டு இருக்கு நைட். ஏன் நேற்றுக்கு நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க வீடியோ கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்ஸ் இருக்குது, செமஸ்டர் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. 5 யூனிட்ஸில் நான் கவர் பண்ணது 3 யூனிட்ஸ் இப்போ வரைக்கும். ஸோ நாளைக்கு 10 o'clock எனக்கு எக்ஸாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா எக்ஸாம் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் vlog. வெல்கம் டு எக்ஸாம் vlog ஆஃப் அபிபி. ஸோ ஆக்சுவலி எல்லாரோட வாழ்க்கையிலுமே இது நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். என்னன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 20 days கிட்ட லீவ் இருந்தது எனக்குலாம். இப்போ இந்த எக்ஸாமுக்கு 20 daysல 19 days வேஸ்ட் பண்ணி லாஸ்ட் 1 dayல உட்காந்து படிக்கலான்னு திறந்து வச்சேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து, அதாவது 26th ஸ்குவிட் கேம் 2 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 28th நாளைக்கு எனக்கு எக்ஸாமு. 27th இன்னைக்கு உட்காந்து ஸ்குவிட் கேம் உட்காந்து ஃபுல் சீசன் முடிச்சேன். தேவையா? இல்லை. பட் ஆனால் நம்ம அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் உட்காந்து இதெல்லாம் பண்ணுவோம். ஆப்வியஸாக நமக்கு அப்போ தான் தூண்டும் இதெல்லாம் பண்ணணும், படிக்கணும்னு மட்டும் தோணாது, மற்ற எல்லாமே பண்ண தோணும். இப்போ தான் உட்காந்து ஸ்குவிட் கேம் பார்த்து ஃபுல்லாக முடித்தேன். முடிச்சுட்டு புக்கை ஒரு வாட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 5 யூனிட்ஸில் 3 யூனிட்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியல, எப்படியும் நான் கன்ஃபார்மாக படித்து முடிச்சுட்டு தான் தூங்குவேன். படித்து முடிக்காமல் தூங்க மாட்டேன். ஆல்மோஸ்ட் 5 யூனிட் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டாவது வச்சிருவேனே தவிர படிக்காமல் நான் போக மாட்டேன் எக்ஸாம் ஹாலுக்கு எப்பவுமே. ஐ எம் சச் அ குட் கேர்ள். படிச்சுட்டு தான் எக்ஸாம் ஹால் போவேன். லைக் நாங்கள் ஸ்டார்டிங் ஆஃப் தி செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடி 2 நாள்லேயே இருக்கும், படிச்சுக்கலாம், மாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் இருக்கும்போது 2 நாள் இருக்கே, 2 நாள் 5 யூனிட்ஸ் கவர் பண்ண முடியாதா, பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட் உட்காந்து டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி? டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த டாபிக்ஸ் கூட பார்க்க மாட்டேன், சும்மா இப்படியேலாம் பார்த்துட்டு போவேன். யார் யாரெல்லாம் இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம், கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரணும். ஸோ கைஸ் என்னென்னா என் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ ஃபோன் மாற்றிட்டேன். என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம், செக் பண்ணுவோம். இப்போ யார் யார் என்னை விட பெட்டராக எல்லாம் படிச்சுட்டாங்களா, இல்லைன்னா எல்லாமே என் லெவலில் இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு நிம்மதி. ஓகே நம்ம ஃப்ரெண்ட் இப்படி இருக்கா அப்படின்றதுனால. ஸோ ஒருத்தருக்காக கால் பண்ணுவோம், நம்ம நண்பர்களுக்கு, தோழர்களுக்கு. ஓ ஆத்திமா, என்னங்கண்ணா டூயிங்? இன்ஸ்டாவா? படிக்கலையா? ஆக்சுவலி நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதனால தான் ஒரு வீடியோ கால் பண்ணேன், வாய்ஸ் கால் பண்ணேன். நிம்மதியா இருக்க தோழர்களே, நிம்மதி, வெறி நிம்மதி. என்னன்னா என் ஃப்ரெண்ட் என் நிலைமையில தான் இருக்கா, இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஜாலியா இருக்கு எனக்கு. இப்பதான் அவங்க படிக்கிறவங்க தெரிஞ்சுதான் vlog ஆகுது இதாகுதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போய் படிக்க ஆரம்பிச்சிருவேன். பட் ஆனால் அவங்க படிக்கல, இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க இன்னொரு தோழர் கிட்ட போவோம். இன்னொரு தோழர் என்ன பண்றாருன்னு தெரியல, இவ்வளவு நேரம் என்கிட்ட தான் பேசியிருந்தாரு. ஹலோ தோழரே, என்ன தோழர் பண்றீங்க? படிக்கல? அப்ப சந்தோஷமா இருக்குடா. நானும் படிக்கல. ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு எனக்கு. இப்பதான் எல்லா தோழருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கேன், எந்த யூனிட் வரீங்க, என்ன யூனிட். நீ படிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பண்ணேன். சரி படிச்சுக்கிட்டு இருக்கியோ? நீ மறந்துடுவா, அது வேற விஷயம், அதை விடு, அது எனக்கு பிரச்சனை கிடையாது.
சரி பாய்டா. இவனும் படிக்கல. ஸோ ஃபைனலி எல்லாருக்கிட்டையும் கேட்டு எனக்கு இப்போலாம் நிம்மதியாக இருக்குது. டைம் வந்துட்டு இவ்வளோ ஆனாலுமே வந்து எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்க ரீசனே வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் படிக்கலன்றது தான். இப்போ நான் பொறுமையாக உட்காந்து படிப்பேன். எனக்கு தூக்கமே வரல. இப்போ நான் படிச்சு தான் நான் தூங்குவேன். ஸோ எனக்கு தூக்கம் வரல. படிச்சுட்டு நம்ம போய் தூங்கும்போது நான் வீடியோ எடுக்க போகிறேன். பாய். நான் பாஸ் ஆகிறோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி 2 செமஸ்டர் பாஸ் பண்ணிட்டேன். இந்த செமஸ்டரும் பாஸ் பண்ணால் நான் எல்லாரோட புண்ணியத்துலேயும் MBA டிகிரி வாங்கிட்டு போயிடுவேன். என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. ஓகே. ஸோ இன்னோவேஷன் தெரியுமா? இன்னோவேஷன்னா என்னன்னு தெரியுமா? இன்னோவேஷன்னா வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு திங்கை நம்ம கொண்டு வரதான் இன்னோவேஷன். எப்படி நான் உங்களுக்கு வந்து யூடியூப் வீடியோஸ்ல வந்து இன்னோவேட்டிவான ஒரு வீடியோஸ் எல்லாம் போடுறேன், அந்த மாதிரி தான் வந்து அதை தான் வந்து இன்னோவேஷன் சொல்லுவாங்க. ஹாய் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டோட வீடியோ ஸ்டாப் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா நான் வந்து படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தா காலைல ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக மட்டும் படிச்சுட்டு காலேஜுக்கு ரெடி ஆகிட்டேன். இப்போ காலேஜ் போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் கைஸ். நம்ம வந்து காலேஜுக்கு வந்துட்டோம். எல்லார்கிட்ட கேட்போம். இப்போ எல்லார்கிட்ட பறக்குது கொட்டை தெரியுது. ஐயோ ஏய் உனக்கு ஆகாஷ் மட்டும் தான் கண்ணி தெரியறானா? இரு நீ இக்னோர் பண்ணிட்ட. நீ எல்லாம் கலாச்சில இருக்காங்க. அதெல்லாம் கண்ணி தெரியல. ஆகாஷ் மட்டும் தான் தெரியும். இப்போ வந்து காலேஜுக்கு வந்துட்டோம். எல்லார்கிட்ட கேட்போம் படிச்சிட்டாங்களா இல்லையான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்வன் படிச்சிட்டீங்களா? பர்வன் நீ மூஞ்சும் தெரியல. நீ இல்லைன்னு சொன்னதும் கேட்டிருக்காது. இல்லை சொல்லு. அதே மாதிரி காது படிச்சிட்டியா? காது நீங்க ஜாலியா ஃபர்ஸ்ட் வந்து இருக்கீங்க. யார்? நான். ஆமா vlogல பாப்பீங்க. ஸ்னாப்ல பாக்குறேன். நீ படிக்கிறது vlogல எதுக்கு பார்க்கணும்? யாம்னி நீ படிச்சிட்டியா? நீ அளவுக்கு படிக்கல. அப்படி எது டாப்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அவெல்லாம் பேசுறா. ஆர்த்தி கேக்குறது. ஏய் வாடா போலாம். ஆர்த்தி கேக்குறதுல வந்து ஒரு யூஸும் கிடையாது. அவ படிச்சிருக்க மாட்டா. சம் ஃபுல்லா படிச்சிட்டேன். ஆகாஷ் தான் இந்த 30 வந்து ஆகாஷ் டாப்பர். படிச்சிட்டியா ஆகாஷ்? ஃபுல்லா படி. சூப்பர் சூப்பர் சூப்பர். வயிறு எரியுது. நான் இங்க ஒரு 10 நாளா படிச்சிட்டேன். நீ படிக்கல गाइस. இங்க ஒருத்தன் காலேஜுக்கு புக்கும் கைமா வந்திருக்கான். அவனை பாப்போம். அது தலைகீழ வச்சிருக்கான் புக். சரி ஓகே गाइस, எக்ஸாமுக்கு போவோம். இப்போ கிளம்ப போறோம். பை गाइस. எக்ஸாம் முடிச்சு நாங்க இப்பதான் வெளிய வந்தோம். எக்ஸாம் இன்னொரு ஆக்சிடென்ட் இதுதான். ஹலோ 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 சிஎம்சி ஆண்ட ஹலோ மிஸ்டர். ஸ்பாட் அவுட் ரெடி பண்ணுங்க. ஆள கம்பெனி. சோ இப்பதான் எக்ஸாம் முடிச்சு வெளிய வந்தோம். எல்லார்ட்ட கேப்போம் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆர்த்தி சொல்லு. என்னது எக்ஸாம்? செம்மையா இருந்தது. நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன். நேத்து 12 o'clock வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிருந்தேன். பாலு நீ ஏது நீ காது நான் ஏதோ பண்ணிருக்கேன். கால்ல இல்ல கையில. அப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் கூட. சோ ஏதோ பண்ணிருக்கோம் எக்ஸாம். வீட்டுக்கு போய் நான் உங்களை மீட் பண்றேன். பாய். ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் டே வீட்டுக்கு வந்துட்டோம். எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு. என்னன்னா ஒரு எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்குன்றது எனக்கு ரியலைஸ் பண்ணும்போதுலாம் ரொம்ப காண்டாகுது. ஏன்னா இந்த ஒரு எக்ஸாமுக்கே நான் செத்துட்டேன். இன்னும் 7 எக்ஸாம்ஸ் இருக்கு முடிச்சு. லாங் ப்ராசஸ். பட் இன்னைக்கு எக்ஸாம் வந்துட்டு மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. மாட்ரேட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் பேப்பருமே அப்படி தான் இருந்துச்சு. ஓகே தான், பாஸ் ஆகிடும் நம்புகிறோம். நம்பிக்கை தான், அதுதான் எல்லாம். ஸோ vlog முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ பாய். மீட் யூ in the next vlog or next video.